என்னப்பா தினமும் வந்து இங்கே வண்டியை கழுவிட்டு இருக்கிற? அப்படி இந்த வண்டியில் என்னதான் இருக்குது? டேய் தம்பி, என்னடா இப்படி கேட்டுட்ட? நம்ம ஊர்லையே இந்த வண்டி வச்சுக்கிறது எங்கள் ஒப்பந்தாண்டா. எங்கள் அப்பா எனக்குன்னு கொடுத்துட்டு போனது. இதில் எங்கள் அம்மாவும் நானும் இந்த ஊரில் சுத்தாத ஏரியாவே கிடையாது. நானும் உங்கள் அம்மாவும் இதில் போகும்போது இந்த ஊரோட கண்ணு பூரா எங்கள் மேலே தான். இது வெறும் வண்டி கிடையாதுடா, உங்கள் அப்பனோட அடையாளம். இருக்கிற கடனை முடிச்சிட்டோம்னா சும்மா கெத்த வாழலாம்டா. வா, சோறு கொண்டு வந்து இருக்கிற, வாப்பா. அப்பா, அம்மாவும் நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அப்பாவும் நான் நல்லா பார்த்துக்கிறேன்லையா. நீ சாப்பிட்டியா? அப்பா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. அண்ணா இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்காமாப்பா. சரி, லவ் பண்ணுறானாமாப்பா. அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறான்ப்பா. அப்படியா? அவளை அவ்வளோ பெரிய ஆளாயிட்டானா? அவளை வர சொல்லிங்க. வர சொல்லிட்டா? இதெல்லாம் எப்படா பண்ண? சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ப்ராமிஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உங்ககிட்ட இருந்து. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ். இதுக்கே சர்ப்ரைஸ் ஆனால் எப்படி? இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டா? எங்கள் அப்பாட்ட உன்னை பற்றி சொல்லிட்டேன். மூர்த்தி, எங்கடா உங்கள் அப்பா? பா, உன்னை கூப்பிடுறாங்க. என்னப்பா? வாப்பா வெளியே. யாராமா? சொல்லுங்கண்ணா. வாங்க. சொல்லுங்கண்ணா. என்ன பணம் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? நீ வாட்டில் அசால்ட்டாக இருக்க? நான் அடுத்த மாதம் சேர்த்து கட்டிடுறேண்ணா. எப்பப்பா கட்டுற? அடுத்த மாதம் கண்டிப்பாக கட்டிடுவேண்ணா. சரி வராது. நான் கிட்டத்தட்ட எத்தனை பேர் அனுப்புனேன். நானும் வந்தவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியல.
இல்லைண்ணா நான் அடுத்த மாதம் கட்டிடுவேண்ணா. என்னப்பா கேட்கும் போதெல்லாம் அதே வார்த்தையா? கண்டிப்பாக அடுத்த மாதம் இல்ல, கட்டிடுவேண்ணா. இது சரி வராது. நீ வண்டி எடு, வண்டி எடு. நான் வண்டியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா வண்டி எடுக்காதீங்கண்ணா. அண்ணா பா அண்ணா ஐயோ ஏ வண்டி போச்சு அண்ணா வண்டி எடுக்காதீங்கண்ணா. அண்ணா வண்டி எடுக்காதீங்கண்ணா. டே தம்பி, நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்ட குடும்பம்டா. எனக்கு எங்கள் அப்பா இந்த வண்டி ஒன்று தாண்டா கொடுத்துட்டு போனார். அந்த வண்டியை அதை வச்சுக்க வக்கில்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்கடா. தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீ என்ன மாதிரி இல்லாமல் படித்த பெரிய ஆளானமுடா. பா பைக் வாங்க தகுதியெல்லாம் வேணாம்ப்பா, நல்லா சம்பாதிச்சா போதும். நீ வேணா பாரு, நான் பெருசாகி எனக்கு பிடிச்ச பைக் வாங்கி காட்டுறேன். பா அழாதப்பா. பாப்பா, அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டிகிரியும் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பைக்கும் வாங்கி அப்பாவை தகுதி இல்லைன்னு சொன்னவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன். இது உன் மேலே சத்தியம். இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என்ன ஏதுன்னு ஏன்ட்ட சொல்லலை. எவனோ சொல்லி எனக்கு தெரிய வேண்டியிருக்கு. அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன்? கவலைப்படாதுங்க, நான் பார்த்துக்கிட்டேன். தம்பி எங்க? சித்தப்பா நான் இருக்கேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிடுதேன். வாண்ணா போகலாம்.
ஓகே தானே? அங்கே என்ன நடந்துச்சுன்னா நீயா? நீ நினைக்கிற மாதிரி அங்கே ஒன்றுமே நடக்கலை. அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன். அங்கே என்ன நடந்திருந்தாலும் சரி, அவன் உன்னை என்ன பண்ணியிருந்தாலும் சரி, உன்னை யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன். அபிஷியலாக பண்ணலாமா இல்லை அன்அபிஷியலாக பண்ணலாமா? என்ன ஐடியா வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். அன்அஃபீஷியலாகவே பண்ணிக்கலாம்ப்பா. பொண்ணு பிரச்சனை வெளியில் தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும். அப்படியே பண்ணிக்கலாம். என்னப்பா, என்ன செய்யலாம்? இது பொண்ணோட வாழ்க்கைங்க. சோசியல் மீடியாலாம் தெரிஞ்சிச்சுன்னா பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால் பசங்க சொல்கிற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாங்க. ஸ்பாட்டில் இருந்தது தம்பி தான். அவர் மனசு விட்டு பேசினா தான் நமக்கு தெரியும் அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிப்போம். சித்தப்பா, நான் கண்மணின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அதை அப்பாட்டையும் சொன்னேன். அப்பா சரி வீட்டுக்கு கூட்டுவான்னு சொன்னார். அதை அந்த பொண்ணுக்கிட்டேயும் சொல்லி செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனேன். அப்போ அங்கே அப்படியா? அவளை அவ்வளோ பெரிய ஆளாயிட்டானா? அவளை வர சொல்லிங்க. வர சொல்லட்டுமா? ம். அப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்ப்பா. எனக்கெல்லாம் தெரியும்ப்பா. பாப்பா என்கிட்ட சொன்னான். தெரியும்ப்பா, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா? உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். சரி, அந்த பிள்ளைய வர சொல்லு. இதான் நடந்துச்சு. சம்பவம் நடந்த ஏரியா டவரில் ஆக்டிவாக இருந்த நம்பரை எல்லாம் லிஸ்ட்டு எடுங்க. ஹலோ, ஏப்ரல் 16 நைட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்க? சாயங்காலம் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே எங்கே இருந்தீங்க? அந்த டைமில் 25 வயசுலேருந்து 30 வயசுக்கு உள்ள பசங்க நம்பரெல்லாம் ஃபில்டர் பண்ணுங்க. அதில் ஆதார் கார்டை மேட்ச் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃபில் இருந்த நம்பரு ஆதார் லிஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சு சார். அதோட டீட்டெயில்ஸ் இந்தாங்க. அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க. நேரில் போய் விசாரணை பண்ணி ஆளை பிடிச்சிடலாம். ஆளுக மறைஞ்சிருந்த ஏரியா தெரிஞ்சிருச்சா? கேரளா பாடுறாமா. இப்போ போகலாமா, காலையில் போகலாமா?
சொல்லு, என்ன பண்ண? சொல்ல மாட்டேன். ஏதாவது சொன்னானாப்பா? அப்புறம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? எதுக்குடா பண்ண? இன்னும் என்ன இவங்கிட்ட? ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க. அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, நான் உண்மையை சொல்கிறேன். சின்ன வயசில் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தனே, ஞாபகம் இருக்காப்பா? ஆமையா, சொல்லியா? அதான் வண்டி வாங்கலான் இருக்கேன். பழைய வண்டி தான். புதுசு ரொம்ப விலையாக இருக்குது. உனக்கு பிடிக்கும்பா, நீ வேணா பாரு. வாங்குவோம். ரொம்ப சந்தோஷம்யா, வாங்கிடுவான். ஐ சூப்பர்ண்ணா, நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு நான் பைக்கில் தான் போவேண்ணா. ஐ அப்பா, அண்ணா வந்துட்டான். என்ன வண்டி சவுண்டே காணோம்? வண்டி எங்கண்ணா? வண்டி எங்கண்ணா? வண்டி எங்க? என்னடா ஆச்சு? தொலைச்சிட்டேன். வண்டி, சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். லைஃபே போச்சு.
நான் அழுகாதண்ணா, நான் அழுகாத. வண்டி தானையா, வாங்கிடலாமையா? வண்டி தானேவா? கரெக்டு தான். சம்பாரிச்சா மட்டும் போதாது, வண்டி வச்சுக்கிறதுக்கும் தகுதி வேணும்னு சொன்னான்ல. உன் மேலே பண்ண சத்தியத்தை கூட காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு பாப்பா. என்னாச்சுப்பா? அண்ணா, நீயா? எதிர்பார்க்கல, உன் லைஃப்பில் திரும்ப வரும்னு எதிர்பார்க்கல. சாவடி. என் வாழ்க்கையும் அழிச்சிட்டு என் பைக்கையும் அழிச்சிட்டு வாழ்க்கூட சந்தோஷமாக இருக்கியா? நான் உன்னை தொட கூட மாட்டேன். ஆனால் எல்லாரும் நான் உன்னை நாசம் பண்ணிட்டதாக தான் நினைப்பாங்க. எனக்கு அது போதும். ம், உனக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிருச்சு. என்னை வெறுத்துருவியா? நான் பண்ண ஒரு தப்புனால ஒரு குடும்பம் பாதிக்கப்படும், ஒரு உயிர் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் பண்ண தப்பு தான், தப்புன்னு தெரிஞ்சுதான் பண்ணேன். ஏன்னா என்னோடய பாஸ்ட் அந்த மாதிரி. என் பாஸ்ட் ரொம்ப கேவலமானதாக இருந்துச்சு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் அப்பாவும் பிறந்த உடனே என் அம்மாவும் என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தனியாக ஒரு பொண்ணு வளரும்போது என்னெல்லாம் கஷ்டப்படுவாளோ எல்லாமே நானும் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் இதெல்லாம் உன்னை பார்க்குற வரைக்கும்
நான் உன் பாஸ்ட்டை பற்றி கேட்கல. உன் பாஸ்ட்டை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை வெறுக்கலாம் மாட்டேன். உன்னை மன்னிச்சிடுறேன். எல்லாரும் ஏதேதோ காரணத்துக்காக ஒரு தப்பு பண்ணுறோம். தப்புக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் காரணம் தேவையே தவிர மன்னிக்கிறதுக்கு மனசு இருந்தால் போதும். மறப்போம், மன்னிப்போம்.